வல்லான் விநாயகனே வேட்டை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணிவில் கனிந்து இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரு இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரு எல்லா மக்களும் என் உறவு எல்லோர் மொழியும் என் பேச்சு திசை தொடும் துருக்கரு என் தோழர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் திசை தொடும் துருக்கரு என் தோழர் தேவன் இயேசுவும் என் கடவுள் रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम गंगै पायम वंगल कन्नल कदिगल कायम तमिழகம் தங்கம் விளையும் கன்னடம் கல்கென்னல் வளரும் கேரளம் ஆந்திரம் அஸ்ஸாம் மராட்டி ராஜஸ்தான் பாஞ்சாலமும் சேர்ந்து அமைந்த தேசம் எங்கள் அன்னை பூமி பாரதம் இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரு ரகுபதி ராகவ ராஜாராம் பரித பாவன சீதாராம் ఇదిగో ఇదిగో ఇక్కడ పారిందో ఇదిగో ఇదిగో ఇక్కడ పారిందో சுந்தர தெலுங்கினி பாடுங்கோ குச்சிப்புடி நடனங்கள் ஆடுங்கோ தல் மோகன ரங்கா பாடுங்கோ தல் மோகன ரங்கா பாடுங்கோ ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த் தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த் என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த் தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த் வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ பறவைகள் பலவன்றோ வானம் ஒன்றன்றோ தேகம்
பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ பாஷைகள் பலவன்றோ தேசம் ஒன்றன்றோ பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா வாட்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டும் கலந்ததெங்கள் சரிதமே இது தீயில் எழுந்து வந்த தேசமே தலை கொடுத்தார் அந்த அனைவருக்கும் தாயகமே எங்கள் முதல் வணக்கம் தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த் தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த் நம் சட்டம் புது வேகம் கொள்ளாதோ வேகம் இருந்தால் தான் வெற்றிகள் உண்டாகும் மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ சக்தி இருந்தால் தான் சரித்திரம் உண்டாகும் சட்டம் கையில் கொண்டு நீ தீமை திருத்திவிடு சரியா இல்லை என்றால் அதன் வேரை அறுத்துவிடு புலி போல் எழுக புயல் போல் விரைக அடையுளைய ரத்தம் என்ன போலியா எழுத வேண்டும் புதிய இந்தியா சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம் தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த் தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த் என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது ஜெயஹிந்த் 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 மதிப்பிற்குரிய நல்சேர் மண்டல் அவர்கள் அதிகாரிகளும் உயர் பதவியில் இருக்கும் பெரியவர்களும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள முன் வந்துள்ளார்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் மாற்றுத்திறனாளிகள் நம்மோடு ஒத்துழைத்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு இந்த அளவுக்கு பொதுக்கூட்டத்தை ஏற்படுத்தி நல்கிய நமது தலைவர் பார்த்திபன் அவர்களையும் வருக வருகிற வரவேற்கிறோம் எங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் வருக வருகிற வரவேற்கிறோம் மறுமலர்ச்சி மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்க தலைவர் KT பார்த்திபன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. தலைவர் பார்த்திபன் அவர்களுக்கு திருவாளர் சார் இங்க போட்டோ பாருங்க சார் இங்க போட்டோ பாருங்க சார் போட்டோ பாருங்க சார் போட்டோ பாருங்க காலத்தி அன்புமணி சிறப்புரை செய்கிறோம். இங்க பாருங்க சார் இங்க பாருங்க போட்டோ அப்படியே இருங்க ஓகே சார் போட்டோ பாருங்க கொண்டாடி குறித்து வருக வர இருக்கிறோம். இங்க பாருங்க ठीक है
சார் போட்டோ பாருங்க சார் போட்டோ பாருங்க சார் போட்டோ பாருங்க மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் குழுவின் சார்பாக சிறப்புரையாற்ற வருக வருக வரவேற்கிறோம். ஆண்டு உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழாவை முன்னிட்டு உபகரணங்கள் வழங்கும் இந்த நன்னாடுகளிலே முன்னிலை வைக்கக்கூடிய பெருந்தகையவர்களே, இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் நலவாழ்வு சங்கத்தின் பொதுச் செயலாளர் அவன் கோபிநாத் அவர்களே, சென்னையிலிருந்து எங்களோடு உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானவரும் பல நற்பணிகளை ஆற்றிக்கொண்டு மக்கள் சேவையை மகேசன் சேவை என்று அரும்பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் இகேடி சிவகுமார் அவர்களே, சமூக ஆர்வலரும் பணியிலிருந்து ஓய்வு பெற்றவரும் நரசிம்மன் அவர்களே, மாணிக்கம் அவர்களே, கோபி அவர்களே, சுரேந்திரன் அவர்களே மற்றும் இந்த குழுவில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளே, மாநில நிர்வாகிகளே, ஏற பெரியோர்களே, குழந்தைகளே, தாய்மார்களே, அனைவருக்கும் என் காலை வணக்கம். இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த விழாவிற்கு சென்னையிலிருந்து தலைவர் வர வேண்டும் என்று உங்கள் மாவட்ட தலைவர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தார். அவர் என்னையும் பொதுச் செயலாளரையும் அவசியம் கலந்து கொள்ளும்படி எங்களுக்கு அவர் மிகுந்த அன்போடு சென்று வரும்படி இன்று காலை நாங்கள் சென்னையிலிருந்து புறப்பட்டு உங்களை காண வந்திருக்கின்றோம். மிகவும் திரளான அளவில் நீங்கள் வந்திருப்பது உங்களுடைய ஆர்வத்தை காட்டுகின்றது. உங்களுக்கு உங்களுடைய மாவட்ட தலைவர் பார்த்திபன் மூலம் பல உதவிகள் பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இன்னும் பல உதவிகளை செய்வதற்கும் ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் அவர் மூலமாக யார் அணுகினாலும் அதை மாநில சங்கம் என்றைக்கும் செய்து தயார கடமைப்பட்டிருக்கிறேன் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கக்கூடிய உங்கள் ஊரைச் சேர்ந்த இளங்கோவன் சிவகுமார் சார் இருக்கும் வரை நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நாங்களும் அவர்களும் சேர்ந்து உங்களுக்காக எல்லா வழியிலும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு தான் நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். அதனால் பார்த்திபன் அவர்கள் உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் ஏற்று அதை எங்களுக்கு சமர்ப்பித்தாரானால் எங்களால் முடிந்த அளவுக்கு எல்லோருடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவோம் என்று உங்களுக்கு வாக்குறுதிகள் அளித்து நன்றியுடன் விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. மாநில திருவள்ளூர் மாவட்ட சங்க அம்மையார் குப்பம் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நடத்தி கொண்டிருக்கும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மறுமலர்ச்சி சங்கத்தின் தலைவர் கேடி பார்த்திபன் அவர்களே மற்றும் இந்த மறுமலர்ச்சி நிர்வாகிகளே, இங்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கின்ற பாசத்திற்குரிய அருமை அண்ணன், என்றும் சாதனை செம்மனாக சென்னையிலே லயன்ஸ் கிளப் மற்றும் அரிமா சங்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஆசிரியராக சிறப்பான முறையில் மக்களுக்கு ஏழைகளுக்கெல்லாம் நல்ல முறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற இகேடி சிவகுமார் அவர்களே மற்றும் என்னுடைய குருநாதர் பாசத்துக்குரிய ஆவின் உயர் பதவியில் வகிக்கும் கோபிநாத் BA அவர்களே மற்றும் இந்த சங்கத்தில் அனைத்து நிர்வாகிகளும் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் திரளாக வந்திருக்கின்ற என் உயிரின மேலான மாற்றுத்திறனாளிகளே எல்லோருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவில் நாம் நலத்திட்ட உதவிகள் வழங்க மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவிகளை வழங்க எண்ணற்ற முறையில் எங்கள் அம்மையார் குடும்பத்தில் இருக்கும் சகோதரி நிர்மலா அவர்களும் பார்த்திபன் அவர்களும் இணைந்து நல்ல முறையில் செயலாற்றி வருகிறார்கள். மாற்றுத்திறனாளிகள் ஒற்றுமையாக இருந்து ஒற்றுமையாக எந்த ஒரு உதவி வேணும்னாலும் சங்க
நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசித்து எங்களுக்கு இந்த உதவிகள் தேவை அந்த உதவிகள் தேவை என்று கேட்டு யாரிடம் மற்றவர்களிடம் சங்கத்தின் அப்பாற்பட்டவரிடம் இந்த உதவிக்காக அந்த உதவிக்காக பணம் கொடுத்து யாரும் ஏமாற வேண்டாம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். கொண்டிருக்கின்ற மாநில மறுமலர்ச்சி மாற்றுத்திறனாளிகள் நல சங்கத்தின் 7ஆம் ஆண்டு உலக மாற்றுத்திறன விழாவை முன்னிட்டும் உபகரணங்கள் வழங்க விழாவிற்கும் சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கின்ற என்னுடைய நண்பர்கள், என்னுடைய ஊர் பொதுமக்கள், இங்கே சிறப்பு அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 7ஆம் ஆண்டு துவக்க விழா என்பது இது 7 ஆண்டுகள் நடைபெற்றிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி சிறப்பாக நடைபெற்றால் மிகவும் நன்றாக இருக்கும். அதற்கு நமது தலைவர் பார்த்திபன் அவர்கள் சிறந்த முறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதை நாங்களே நேரில் பார்த்தோம். இந்த ஆர்வம் மிகவும் நல்லபடியாக இருந்து ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். நான் தலைமைச் செயலகத்திலே வணிக வரித்துறையிலே பொறுப்பேற்று ஓய்வு பெற்று உள்ளவன். நான் என்னுடைய சொந்த ஊர் அத்திமாஞ்சேரிப்பேட்டை. தற்போது நான் திருவள்ளூரிலே குடிபெயர்ந்துள்ளேன். இதுக்கு நான் முக்கியமாக சொல்ல என்னன்னா, இந்த மாற்றுத்திறனாளிகள் ஒரு இதுவே அவர்களுக்கு நல்ல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும், நல்ல ஒரு நம்பிக்கை. நம்மளால் எதையும் செய்ய முடியும், எதையும் செய்யணுன்ற நம்பிக்கையோடு அவர் செயல்பட்டால் எதையும் சாதிக்கலாம் என்று சொல்லி இந்த ஒரு நல்ல வாய்ப்பை வளர்த்த உங்களுக்கு அனைவருக்கும் என்னோட மீண்டும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்மோடு பகிர்ந்து கொள்ள டாக்டர் லைன் BS ராமையா அவர்களை விழாவின் சார்பாக உரையாற்ற வருவதற்கு என வரவேற்கிறோம். பொதுமக்களுக்கும் எங்கள் பணிவான வணக்கம். நீங்கள் இதுவரையில் 2-3 சொற்பொழிவுகளை கேட்டிருப்பதால் ஒரு மாற்றத்திற்காக நான் ஒரு கவிதையை படிக்கலாம் என்று. நமக்கு உடலில் மட்டும்தான், உள்ளத்திலோ நாம் ஒலிம்பிக் வீரர்கள். கவனம் கொள், கிளை ஒடிந்தாலும் கனிகள் தர மரம் மறுப்பதில்லை. உறுதி கொள், வாளருந்த பள்ளிக்குத்தான் வலிமை அதிகம். உற்சாகம் கொள், துளையிட்ட பிறகுதான் புல்லாங்குழலாய் பூபாலம் இசைக்கிறது மூங்கில். நாம் சாய்ந்து நடந்தாலும் நம் சாதனைகளால் நிமிர்ந்தே நிற்கிறோம். கைகள் இல்லாமல் போனாலும் நம்பிக்கை என்று நாம் வெற்றி கொள்வோம். கால்கள் இரண்டும் இல்லாமல் போனாலும் தன்னம்பிக்கை என ஊன்றுகோலால் இந்த தரணியை வெல்வோம். பேச முடியாதவர்களாக நாம் இருந்தாலும் இந்த உலகம் நம்மை பேசட்டும். வெட்டி காய்ந்த பிறகுதான் சந்தனமே மணக்கிறது. பார்க்க முடியாதவர்களாக நாம் இருந்தாலும் நம் சாதனைகளை இந்த உலகம் பார்க்கட்டும். மாற்றுத்திறன் கொண்டவர்கள் நாம் இந்த உலகத்தையே மாற்றி அமைப்போம். உடலில் தான் ஊனம், ஆனால் மாற்றுத்திறனாளியின் நம்பிக்கை உங்களுக்கு தேவையான மன வலிமையை கொடுக்கும். நம்பிக்கை ஒரு 5 எழுத்து வார்த்தை. அந்த வார்த்தை எனும் தண்டவாளத்திலேயே எல்லோரின் வாழ்க்கை ரயிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் உலகம் விடுகிறது, இயற்கை தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. பெறுவது போல ஓடும் நதிகள் யாவும் கடலை அடைவது போல, உணவை தேடி எறும்புகள் ஊர்வலம் செல்வது போல, வலிகளும் வேதனைகளும் வறுமையும் மரணங்களும் நிறைந்த வரலாற்றை தாங்கிக் கொள்ளவும், நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் வலிமையோடு எதிர்கொள்ளவும் இந்த வார்த்தையே பயன்படுகிறது. மரணத்திடம் மாட்டிக்கொண்டு மன்றாடுபவர்களும், சோதனைகளால் வருந்துபவர்களும், வேதனைகளால் துடிப்பவர்களும் இந்த 5 எழுத்து வார்த்தையே வேத வாக்கு. அந்த வார்த்தைக்கு அழிவே இல்லை. அதுதான் நம்பிக்கை என்னும் 3வது கை.
ஒவ்வொரு உனது உறுப்பையும் உடனே எடுத்து தேவைப்படுவோருக்கு அள்ளி தந்திடு. அவர்களின் நிறைவான வாழ்வுக்கு உன்னை முழுமையாய் வழங்கிடு. வாழ்வில் வருத்தங்களை மட்டுமே வாடிக்கையாக பெற்றிருந்த ஒருவருக்கு உனது இருதயத்தை தானமாக தந்துவிடு. சூரியன் உதயத்தையும் குழந்தையின் முகத்தையும் பெண் ஒருவரின் கண்களை தானமாக தந்துவிடு. சாலை விபத்தில் சிக்கி வாகனத்தில் கீழே நசுங்கிய இளம் சமுதாயத்தில் ஒருவருக்கு உனது ரத்தத்தை தானமாக தந்துவிடு. ஆயுட்காலத்தை நீட்டி வாரம் இயந்திரத்தை சார்ந்திருப்பவருக்கும் உனது சிறுநீரகத்தை தானமாக தந்துவிடு. மாற்றுத்திறனாளி ஒருவர் எழுந்து நடக்கும் வண்ணமாக உனது ஒவ்வொரு எலும்பு தசை நரம்புகளையும் தந்துவிடு. சங்கீதத்தை அனுபவித்து ரசிக்க இயலாத வெளி உலக ஒலி கேட்க துடிக்கும் இதுவரை காது கேளாத சிறுவனுக்கும் பறக்கும் ஒவ்வாறு சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் அனிச்சையாய் குரலெடுத்து துடிக்கும் இதுவரை வாய் பேசாத சிறுமிக்கும் மேற்கண்டவற்றை தவறாது தந்துவிடு. ஏனென்றால் அப்போது